எனக்கு உயிரு வாடு கட்டுற தாலி கயிறு. நான் அழுவ கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பட் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அப்போ நான் டான்ஸ் ஃபீல்டெல்லாம் இருக்கும் போது நிறைய பேர் எதுக்கு இப்படி ஆட விடுற, நம்மளுக்கு டான்ஸஸ் அப்படின்னாலே ஒரு எப்படி பார்த்துடுறாங்கன்னா ஒரு கண்ணோட்டமே ஒரு ஆட்டக்காரி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் அது ஒரு ஆர்ட். வீடே தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில் ஒரு அம்மா பொண்ணும் இருக்காங்க அப்படின்னாலே வீடு கிடைக்காது. ஹஸ்பண்ட் இல்லைன்னா சொசைட்டி அப்படிதான் பார்க்கும். இன்னமும் சிங்கிள் பேரண்ட்ஸாக கஷ்டப்படுறவங்களுக்கு இதோட வலி என்னன்னு ரொம்பவே புரியும். நம்ம வீட்டுக்கு ஒரு தம்பி வந்தாலும் அவன் யாரு, அவன் எதுக்கு வரான் அப்படின்ற ஒரு இதுல தான். அவருக்கு முடியலன்னா கூட அப்பான்னு ஒருத்தர் இருந்துட்டாருனாலே அது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதே எங்கள் அம்மா அவர் இருந்தாலே போதும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் அவருக்கு அவ்வளோதான், அதுதான் எழுதி வச்சிருக்குன்னும் போது அவர் இறந்துட்டாரு. எங்கள் ரிலேஷன்ஸே எங்கள் அம்மா கிட்ட கேட்பாங்க, என்னன்னா எதுக்கு உன் பொண்ணை ஆட அனுப்புறேன், என்கிட்ட எதுவுமே காமிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. யார்கிட்டயும் கையேந்தி நம்ம நிற்க கூடாது. நிறைய பேர் சொன்னாங்களா, குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துரு, 2 பொண்ணுங்களை நீ கரை சேர்ப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா நம்ம பண்ணணும். சீரியல் அப்படின்றது இன்னும் இந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கா? வந்தது நான் ட்ரை பண்ண போகும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி ஓப்பனா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தோடனே வேண்டாம். நான் இப்போ பாருங்க, இந்த விஷயம் பேசும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னமும் என்னால் ஒரு பர்சன் மேலே ஈஸியாக ட்ரஸ்ட் வைக்க முடியல. எது நடந்தாலும் ஒரு பொண்ணு மேலே ஈஸியாக திணிச்சிடுறாங்க. அதுவும் அந்த பொண்ணை பற்றி யோசிக்காம என்ன நடந்ததுன்னு பாதி பேருக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு தம்பிங்க கூட போட்டாலே இவ என்னடா இப்படி போடுறா, இவ சரியான இதுவாக இருக்காடா அப்படின்னு சொல்லி ஈஸியாக அதை குறைச்சிடுறாங்க. அதுதான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், என்னை இப்படி விட்டுட்டு போய் தவிக்க வைக்கிறல, ஏன்பா இப்படி இருக்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அவரை போய் நான் திட்ட தான் செய்வேன். பட் மறுநாளே எனக்கு அந்த விஷயத்துலேருந்து ஒரு 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 சால்வ் ஆன மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ நிறைய டைம் எனக்கு எங்கள் அப்பா இங்கே தான் இருக்கிறாரு, எங்களை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அப்பா இருந்திருந்தாருன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது, அப்பா இருந்திருந்தாருன்னா இப்படி இருக்காதுன்னு அது எல்லாத்தையுமே சொல்லி அவர்கிட்ட ஃபஸ்ட்டு அழுதுருவேன். இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, ஆனாலும் நான் விட்டுறல, நான் உன்ன மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு. வணக்கம். வணக்கம் ப்ரோ. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாவே வெறும் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிற கீர்த்தியை மட்டுமே பார்த்து நிறையா விஷயங்கள் உங்களை பற்றி தெரியாமல் இருக்குது. ஒரு அன்ஃபில்டர்டு கான்வர்சேஷனாக இது இருக்க போகுது. உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் கேர்ளாக இருந்து இன்னைக்கு 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்க்கும்போது என்ன தோணும்? ஆக்சுவலாக ஜேர்னி ஸ்டார்ட் அப் பண்ணும்போதே எனக்கு இதுவாக இருக்குது. ஸ்டார்ட் ஆனது எனக்கு இன்ஃப்ளூயன்சராக ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் காலேஜ் படிக்கும் போதே ஃபினான்ஷியல் ரீசனுக்காக டிஸ்கன்டினியூ ஆகிட்டு தான் நான் கரஸ்ல பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போதைக்கு வீட்டில் அம்மா மட்டும்தான், அம்மா அக்கா தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. செம் ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தில் நான் டிஸ்கன்டினியூ ஆகிட்டு திருப்பி நான் கரஸ்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே கரஸ்ல பண்ணலாம். நான் பார்க்காத வேலையே இல்லை, நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். டெலிகாலிங், செமி வாய்ஸ்லேருந்து வாய்ஸ்லேருந்து எல்லாமே. இந்த வணக்கம் நான் தான் உங்களோட வோடஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வோடஃபோனில், ஐடியாவில், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. சோ போக போக எப்படி இருக்கும்னா, நம்மள சுத்தி அந்த வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். வணக்கம், நான் உங்களுக்கு கீர்த்தி பேசுறேன், வோடஃபோன்ல இருந்து கால் பண்றேன். நம்மளுக்கு ரொம்ப டார்கெட்டடா இருக்கும். சரி, அதுல இருந்து நான் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி அப்படியே அம்மாவோட ஆசை என்னன்னா, சீரியல் பண்ணு, நீ சீரியல்ல வான்றத எங்க அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை. சோ அப்படி சரி அதை ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டான்ஸ் கிளாஸ், ஈவென்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். டான்ஸ் கிளாஸ்ன்னு போகாம இந்த மேரேஜ் ஃபிளாஷ் மாப்லாம் பண்ணுவாங்களே, இந்த என்ட்ரி பொண்ணு மாப்பிள்ள வரும்போது என்ட்ரி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஓனாவே நானே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் போட்டு ஓனா அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அப்படியே கொஞ்ச நாள் போனோடனே விஜய் டிவி, ஜி தமிழ்ல பேக் டான்ஸராக ஆடி இருக்கேன். நிறைய ஷோஸ்ல, ரியாலிட்டி ஷோஸ், அவார்ட் ஷோஸ்லாம் பேக் டான்ஸராக ஆடி இருக்கேன். நம்ம இருக்கிறோம் போயிட்டோம் அப்படின்றது இருக்கக்கூடாது, ஒரு நல்ல லெவல்ல வரணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ட்ரீம் இருந்தது. ஸோ அப்படியே நிறைய ட்ரை பண்ணேன். விஜய் டிவியில் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பேர் கான்டாக்ட்லாம் கிடச்சிது. பட் அது கரெக்டான வேலை இல்லை, எனக்கு அது செட்டோ ஆகலை.
ஸோ அம்மா கிட்ட ஓப்பனாக சொன்னேன், இல்லைம்மா அங்கே எந்த ஒரு இதுவும் கரெக்டாக இல்லை, நம்மளால அதில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு. நீ ஏன் டிக்டாக் பண்ணக்கூடாது, டிக்டாக்ல எல்லாரும் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு அம்மா தான் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. குட் மம்மி. ஏன்னா இந்த மாதிரி சப்போர்ட் யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து மீடியாவில் போகிறாங்க அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு எதிர்ப்பு வர்றது வீட்டில் இருந்து தான் வரும். ஆனால் அம்மாவே உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டு நீ போமா போய் என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அம்மாக்கு என்னன்னா, தைரியமா நீ எல்லா இடத்துக்கும் போகணும், தனியா போ, அப்பதான் உன்னால வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு யாரோட சப்போர்ட்டுமே நீ இல்லைனாலும் உன்னால வர முடியும். நான் அவங்க தான் அப்பத்துல இருந்து கைடன்ஸ் எல்லாமே. ஸோ டிக்டாக் பண்ண கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, கொரோனா டைம்ல டிக்டாக், அந்த கொரோனா டைம்லலாம் டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு டிக்டாக் பேன். சரி அப்படியே ஒரு பொழுதுபோக்காதான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணேன். அது அப்படியே பண்ண அதுல ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சது. ரீல்ஸ் பண்ணி, ஏன்னா இப்போ கமெண்ட் பண்றவங்களா ரீல்ஸ் பண்ணி சுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. பட் அது எல்லாமே இந்த இடத்துல நான் இருக்கேன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். ஆனா அம்மா தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷன் உமனா இருந்து. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோகிராஃபரே எங்க அம்மா தான். அம்மாவோட சப்போர்ட்னால தான் இன்னைக்கு நீங்க இந்த லெவலுக்கும் வந்திருக்கீங்க. தனியா இந்த சொசைட்டில நிக்கணும், தனியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், நீங்க தனியா ஒரு இண்டிபெண்டன்ட்டா க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது. அம்மா ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா இருந்து இந்த சொசைட்டில வளர்ந்தனால அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபியூச்சர்ல நீங்க படக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக அவங்க உங்களை போல்டா வளர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு. டான்ஸ் டைம்ல இருக்கும்போது நிறைய அழுவ கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். பட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெமரிஸ்லாம் நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ நான் டான்ஸ் ஃபீல்ட்லாம் இருக்கும்போது நிறைய பேர் எதுக்கு இப்படி ஆட விடுற, நம்மளுக்கு டான்ஸஸ் அப்படின்னாலே ஒரு எப்படி பார்த்துடுறாங்கன்னா, ஒரு கண்ணோட்டமே ஒரு ஆட்டக்காரி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் அது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அது டான்ஸுன்னும் போது நிறைய பேர் இப்போனா என்கிட்ட பார்க்குறவங்கலாம் ஒரு வயசானவங்களும் சரி. நேற்று கூட கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு ஷூட் பண்ணேன். அப்போ எல்லாருமே பூ விற்கிற அக்காலேருந்து எல்லாமே என்கிட்ட, நீங்கள் டான்ஸ் அவ்வளோ சூப்பராக ஆடுறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு கீழே நம்ம, ஏன்னா நம்ம நினைப்போல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பெரியவங்களாம் பார்ப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். பட் அவங்க எல்லாருக்குமே நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு, டான்ஸ் எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்கன்னும் போது பெருமையாக இருக்குது. பட் அந்த டைமில் ஒரு 5 years பேக் அப்போலாம் எங்கள் ரிலேஷன்ஸே எங்கள் அம்மா கிட்ட கேட்பாங்க, என்னன்னா எதுக்கு உன் பொண்ணை ஆட அனுப்புறேன். ஏன்னா ஈவெண்ட்ஸில் விஜய் டிவி EVPலாம் நம்ம ஆடிட்டு வரோனாலே உங்களுக்கே தெரியும், நைட் ஷூட்ஸ் எல்லாம் 12 to 1 o'clock மேலே முடியறதுக்காகும். அப்போ யாருன்னா ஒருத்தர் நம்மளை பிக்கப் பண்ணி விடுறாங்கன்னா நிறைய பேசுவாங்க. பட் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட எதுவுமே காமிச்சிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல 1000 பேசினாலும் இன்னைக்கு உன்னை தப்பாக பேசுகிற வாய் தான், நாளைக்கு நீ சக்ஸஸ் ஆகும்போது உன்னை பற்றி கண்டிப்பாக அப்பயே சொன்ன அவ பார்த்து இப்படி வந்துட்டான்னு சொல்லி பெருமையாகவும் பேசும். அதனால நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா எந்த அளவுக்கு இந்த சொசைட்டில ஸ்ட்ராங்கா நின்றுருக்காங்க. அம்மா கிட்ட இருந்து என்னன்னா, அப்பா இறந்துட்ட போது வந்து அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப சின்ன வயசு தான் அம்மாக்குமே. ஸோ எங்கள் ஊர் வேலூரில் போயிட்டு தான் அப்பாவோட டெத்தே நாங்கள் எடுத்தோம். அப்பா ஊர் வந்து நேட்டிவ் அதுதான். ஸோ அங்கேருந்து எடுத்தோடனே 1 yearக்கு வந்து அம்மா ரொம்ப ஸ்ட்ரகிள். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஏன்னா அம்மா வந்து வளர்ந்ததும் வந்து ரொம்ப வசதியான வீட்டில் வளர்ந்தாங்க. அப்பா இருக்கும் போது நல்லா வசதியாகவே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சர்வை பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஒரு நாள் காசு இல்லாத நேரத்துல எல்லாம் அம்மாவால் என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்கள் சாப்பிட்றதுல அந்த அரிசி இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வறுத்து அது அந்த ஒரு நாள் வச்சு அந்த அரிசியே வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. காலைல எழுந்தோடனே அதுலேயே அந்த கஞ்சி தண்ணியே காஃபி மாதிரி பால் மாதிரி அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி கொடுத்துருக்காங்க. 2வது வந்து ஸ்நாக்ஸ் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த அரிசியே வறுத்து கொடுத்துருக்காங்க. 3வது அதே சாப்பாடு கஞ்சா வெடிச்சு நைட்டுக்கு சாப்பாடாகவும் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்தது. சரி அதையும் மீறி ஒரு 1 year கழிச்சு, ஏன்னா அப்பாவோட காரியம் முடிஞ்சதா சென்னைக்கு வரணுன்ட்டு ஒரு 1 year கழிச்சு இங்கே வந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட ஒரே ஒரு எதுனா, யார்கிட்டயும் கையேந்தி நம்ம நிற்கக்கூடாது, எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். நிறைய பேர் சொன்னாங்களா, குழந்தைங்கள ஹாஸ்டலில் சேர்த்துரு, நீ வந்து சென்னையில் நீ ஒர்க் பண்ணி பார்த்துக்கோ, எப்படி 2 பொண்ணுங்களை நீ கரை சேர்ப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா நம்ம பண்ணணும். காலைல எழுந்துப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ டைலரிங் தெரியாது, ஆனால் போவாங்க காலைல எழுந்து நைட்டி தைக்கிற இதுக்கு போவாங்க. ஒரு 12 o'clock அந்த மாதிரி வந்துட்டு டேலி கற்றுக்க போவாங்க. ஏன்னா தைக்கிறத தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல டேலி கிளாஸ் போவாங்க. திருப்பி நைட் வந்துட்டு ஷர்ட்டோ ஃபேண்ட்டோ கற்றுக்கிறதுக்காக போவாங்க. அதையும் முடிச்சுட்டு வந்து நானும் அக்கா அம்மா 3 பேரும் உட்காந்து செஸ் பேக்கிங் பண்ணுவோம். ஸோ வீடே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ரூமில் தான் இருக்கும். அதிலே கிச்சன், அதிலே ரூமு.
ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஸ் மூட்டைங்க எல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நைட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டு தூங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஜேர்னியில் தான் அம்மாக்கு என்னன்னா நான் எது கேட்டாலும் ஆனால் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாக்கு என்னன்னா நான் சின்ன வயசில் வந்து அக்கா கூட அப்பா இருக்கும்போது இருந்திருக்கா, பட் நான் வந்து எனக்கு அப்பா எப்படி இருப்பாருன்னு தெரியாது. லைக் ஃபோட்டோவில் பார்த்து இந்த லெவலுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ரீசன். நான் எது பண்ணாலும் ஏன்னா இப்போ நான் ரீல்ஸ் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் அவங்களும் படிப்பாங்க, எப்படி இருந்தாலும் அது மைண்ட் அப்செட் ஆகும். ஆனால் என்கிட்ட எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. நம்ம யாரு நம்மளை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி நீ வந்து நல்லா வந்து காமிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எய்மே. அதுதான் ஸ்கூல்லேருந்தே என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அம்மாவோட ஆசை வந்து சீரியலை நடிக்கப்போ, சீரியல் அப்படின்றது இன்னும் அந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கா? டிக் பண்ணாமல் அப்படியே இல்லை எதனால அது இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க? இல்லை நான் ட்ரை பண்ண கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து அது நான் ட்ரை பண்ண போகும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி ஓப்பனாக இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தோடனே வேண்டாம். ஏன்னா எனக்கு என்னென்னா எங்கள் அம்மாவோட ஆசை இது. நான் எங்கள் அம்மா கிட்ட நான் எதுவாக இருந்தாலுமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி நான் எதுவாக இருந்தாலுமே ஷேர் பண்ணிடுவேன். அந்த டைமில் நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து கடந்து வெளியே வருவீங்க? ஒரு சான்ஸ் கேட்க போகிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி கடந்து வருவீங்க? இப்போ வந்து இவ்வளோ ஒரு நம்மளுக்கு எல்லா விஷயமும் இப்போ தெரிஞ்சிருக்கு. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக வந்து நம்மளை எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளை ஓப்பன் அப்பாகவே இதிலலாம் எல்லாருமே கேட்குறாங்க. அது வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ தான் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற, நீ அங்கே திரும்பி பாரு, உனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ அதை நீ மிஸ் பண்ணுறேன்னா நீ ஒரு 5 மினிட்ஸ்க்காக யோசிச்சு உன்னோட லைஃபே விட்டுருவியான்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும்போது நான் அந்த டைமில் வந்து எதுவுமே பேசாமல் நான் வந்துட்டேன். இப்போ என் முன்னாடிலாம் யாருன்னா கேட்டாங்கன்னா நான் நான் இப்போ ஈஸியாக வந்து நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன். அப்போ கேட்கும் போது நான் ஒன்றுமே பண்ணல, சிம்பிளாக நான் வந்துட்டு வீட்டில் நான் சொன்னேன், வேண்டாம் நீ அப்படி ஒன்றும் ட்ரை பண்ணி நீ போக வேண்டாம். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திருடாத, பொய் சொல்லாத, யார் பணத்துக்குமே ஆசைப்படாத, இது 3மே இல்லாமல் நீ வந்தனா அப்போ தான். இன்னைக்கு வரைக்குமே நான் வந்த ஃபேம் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, நான் யாரையுமே கெடுக்கணும்னோ இல்லை வந்து யாரோட ஒரு உரிமையை பறிக்கணும்னோ நான் நினச்சதே கிடையாது. இன்ஸ்டால ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க, இன்ஸ்டால பயங்கரமா ஒரு ரீச் கிடைக்குது. ஆனா எதிர்பாராத விதமாக ஒரு சிச்சுவேஷன் உங்களோட லைஃப்ல வந்து நடக்குது. மேபி பார்க்குற எல்லாருக்குமே அது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பெருசா நம்ம எதுவும் பேச வேணாம். ஆனா இந்த ஹீலிங் அப்படிங்கிறது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டக்குன்னு உடனே நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் ஹீல் ஆக முடியாது. ஒரே நாள்ல ஹீல் ஆக முடியுமானா ரொம்ப கஷ்டம், ஒரு வாரத்துல முடியுமானா அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நான் ஹீல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே காமிச்சுக்கலாம். அது வந்து அதான் ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். எப்படி அந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்னமும் நான் அது ஈஸியாக என்னை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்ததோ அம்மா தான். பட் இன்னமும் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கிறது என்னன்னா, இது நான் ரொம்ப நாளாக கேட்கணும் இருந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது நடந்தாலும் ஒரு பொண்ணு மேலே ஈஸியாக திணிச்சிடுறாங்க. அதுவும் வந்து அந்த பொண்ணை பற்றி யோசிக்காம என்ன நடந்ததுன்னு பாதி பேருக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னன்னா, என் மேலே தான் தப்பு, நான் தான் வந்து விட்டுட்டு ஒரு பையனை கழட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் அந்த ரூமர்ஸ் அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் அது என் மேலே அது இன்ன வரைக்கும் நான் வந்து அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மேலே அது ஒரு ஃபால்ட்டே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் அது பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு மைண்ட் செட்லேயே வந்தேன். ஏன்னா நம்ம யாரை பற்றியோ நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விதமாக இருக்கும்போது எல்லாருமே என் மேலே மட்டும்தான் இன்னமும் ஃபால்ட்டாக பார்க்குறாங்க. நீ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இதுவா இல்லையா, நீ எதுக்கு வந்து நீ வந்து ஒரு கூடலாம் இவ்வளோ நாள் இருந்துட்டு ஃபேம் ஆகிட்டு இப்போ கழட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் இப்போ பிஸ்னஸ்லேயே 2 பேர் ஒரு பார்ட்னர் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 பேர்னால மட்டும்தான் growth அது ஆக முடியும். ஸோ ஒருத்தர் போயிட்டாங்க, நீ அவனை யூஸ் பண்ணி நீ விட்டுட்ட அப்படின்னும் போது அது எந்த விதத்தில் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனே எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ நான் இது என்ன கிளியர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு பொண்ணை மட்டும் எல்லாருமே ப்ளேம் பண்ணாதீங்க. இதுவே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்துட்டு வேற ஒருத்தரோட கமிட் ஆனா கூட ஆனால் சூப்பராக இருக்குண்ணா, எப்போ உங்களுக்கு கல்யாணம், பார்க்கவே செம்மையா இருக்குன்னு போடுற அதே உலகம் ஒரு பொண்ணு ஒரு தம்பிங்க கூட போட்டாலே இவ என்னடா இப்படி போடுறா, இவ சரியான இதுவா இருக்காடா அப்படின்னு சொல்லி ஈஸியா அதை குறைச்சிடுறாங்க. அதுதான் வந்து அது ஏன் இப்படி இருக்காங்கன்றதே எனக்கு சுத்தமா தெரியல. சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசும்போது அது மென்டலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆச்சு, அதுல இருந்து வெளியே வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணி? இல்ல இன்னமுமே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த விஷயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நான் கோவப்படுவேன். ஸோ எனக்கு எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து நிறைய விஷயம் சொல்லும்போது எப்படி நம்ம இந்த ஒரு நான் ரொம்ப வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த நோண்டி அதை நான் பார்ப்பேன். யாருன்னா ஒருத்தரோட இது வந்து சரியில்லை, என் கூடவே இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சரியில்லை அப்படின்னா
அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு கரெக்டாக கண்காணிச்சு பார்ப்பேன். இது நான் எந்த கேப்ல விட்டேன் அப்படின்றதே எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. இன்னமும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. என்னால் அந்த ஒரு சுச்சுவேஷனா வெளியே வேணா ரீல்ஸ் பார்க்கும் போது நான் சிரிச்சுட்டே ஸ்லோமோ போடலாம், இல்லை டான்ஸ் ஆடலாம், எது வேணா நான் பண்ணலாம். ஸோ எனக்கு என்னன்னா என்னை சுற்றி பார்க்குறவங்க என்னை வந்து ஒரு என்னடா இந்த பொண்ணு எப்போ பாரு அழுதுட்டே இருக்கு அப்படின்னு பார்த்துடக்கூடாது. ஸோ ஒரு உமன்னால எல்லாமே ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான், ஏன்னா அந்த டைமில் அது ஆனதுனால இன்னமும் என்னால் நிறைய டைம் நான் கோவப்படுவேன். என்னையும் மீறி வந்து நான் இப்போ பாருங்க இந்த விஷயம் பேசும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னமும் என்னால் ஒரு பர்சன் மேலே ஈஸியாக ட்ரஸ்ட் வைக்க முடியல. எது நடந்தாலும் டவுட்டாகவே இருக்கு. ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துல நம்பிக்கை போச்சுனாலே வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்காதுன்னு. அதுக்கப்புறத்துலேருந்து நார்மலாக யார் பார்த்தாலும் எனக்கு பிளைண்டாக நம்ப முடியல. அது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னையே நான் வந்து ஒரு ஒரு போன மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து. நம்ம ஏன் இவ்வளோ முட்டாளாக ஆயிட்டோம், நம்மளை சுற்றி இவ்வளோ நடந்திருக்கு, நம்மளுக்கு ஏன் தெரியல, நம்மளை ஏன் ஏமாத்த பார்த்தாங்க அப்படின்ற அளவுக்கு அன்னிலேருந்தே ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்கு. சம்டைம்ஸ் நான் நிறைய கோவப்படுவேன். அது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது எங்கள் அம்மா தான். நிறைய கோவப்படுவேன். அந்த விஷயத்துல இருந்து ஒரு மென்டலியாவே கொஞ்சம் ஒரு அப்செட் மாதிரி. அதுக்குன்னு நிறைய பேர் இதை பார்த்தாலும் கமெண்ட்ல லூஸ் ஆயிட்டேன், மென்டல் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. நம்மளால அது வெளியே காமிச்சிக்க முடியாது. பட் நம்ம நைட்ல பெட் டைம் போகும்போது தான் அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலின்றது தெரியும். ஆனால் டிப்ரெஷன் ஃபேஸ் வந்து ரொம்ப கொடுமையானதில்ல. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, முட்டை போடுற கோழிக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும் அப்படின்றது. எல்லாரோட லைஃப்லயுமே ப்ராப்ளம் இருக்கு. நான் யாரையுமே வந்து என் லைஃப்ல மட்டும்தான் கஷ்டம், மற்றவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கு. பட் என்னன்னா அது எல்லாத்தையுமே தாண்டி வரணும். இன்னமும் நான் வந்து டவுன் ஆகும் போதெல்லாம் அம்மா தான். நான் ரொம்ப நிறைய டவுன் ஆயிருக்கேன். அதான் அந்த சுச்சுவேஷன் அப்பெல்லாம் ரொம்ப கீழே வரைக்கும் போயிட்டு தான் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி, அதுக்கு இன்னொரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸும் தான். நிறைய பேர் வந்து எனக்காக வந்து எவ்வளோ சப்போர்ட் இருந்தது. நான் எப்படி சொல்றதுன்னா நிறைய பொண்ணுங்க சப்போர்ட் எனக்கு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுங்க சப்போர்ட்னா ஓகே, இல்லை பொண்ணுங்களுக்கு பசங்க சப்போர்ட்னா ஓகே. எனக்கு நிறைய பொண்ணுங்க சப்போர்ட். அக்கா நாங்கள் இருக்கோம், நீங்கள் திருப்பி வாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டெய்லியுமே எனக்கு ரேண்டம் மெசேஜஸ் இன்னமும் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் ஓகேவா, நான் எதனா ஃபீலிங்கா இல்லை ஒரு சாமி கிட்ட போயிட்டு எதனா பாட்டு போட்டாலும் நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் போது நம்ம ஏன் இது பண்ணணுன்றது நான் வெளியே காமிச்சிக்காம அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்லையும் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை அவங்க உணர்ந்தனால உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சொசைட்டியில் மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசன் நினைக்கிறீங்க? எனக்கு அதை பற்றி நானுமே நிறைய டவுட்ஸ் எனக்கு இன்னமும் ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு பொண்ணு இல்லை வந்து அந்த ஒரு பொண்ணு ஏமாற்றப்படுறதோ இதெல்லாம் அதுக்குன்னு நான் பசங்களை வந்து தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஒரு 100ல் 99% நல்ல பசங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பொண்ணுங்க இப்படி இருந்தால் பசங்க அப்படி கிடைப்பாங்க, பசங்க அப்படி இருந்தால் பொண்ணுங்க அப்படி கிடைப்பாங்க. ஸோ அதுக்குன்னு நான் பசங்களை நான் தப்பாகவே சொல்லவே மாட்டேன். இது ஏன் அப்படி இருக்குன்றது நானே நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். இது எங்கே ஃபால்ட்டாக இருக்குது, எங்கே இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்கிட்ட இருந்து கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலே வந்து 5 விரல் இருக்குது, எதுவுமே ஒன்றுக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ எப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்கணும் நம்ம நினைக்கணும். சரி ஓகே அப்படின்றதா. இன்னமும் எனக்கு அதுக்கான ஆன்சர்லாம் கிடைச்சதே கிடையாது. லைக் இப்போ நாங்கள் ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, வீடே தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் ஒரு அம்மா பொண்ணும் இருக்காங்க அப்படின்னால வீடு கிடைக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ 10 to எனக்கு 2.5 வயசுனா இப்போ 25 வயசு ஆகுது. ஒரு 23 வருஷமா இந்த ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் இல்லைன்னா சொசைட்டி அப்படிதான் பார்க்கும். இன்னமும் சிங்கிள் பேரண்ட்ஸாக கஷ்டப்படுறவங்களுக்கு இதோட வலி என்னன்னு ரொம்பவே புரியும். ஸோ என்னதான் இருந்தாலுமே ஒரு சென்னையில் வீடு நம்ம தேடுறோம் அப்படின்னா எடுத்தோடனே யார் ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு தம்பி வந்தாலும் அவன் யாரு, அவன் எதுக்கு வரா அப்படின்ற ஒரு இதுல தான் இருக்கு. எனக்கு இந்த விஷயம்லாம் ஏன் இன்னும் மாறல அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஏன் இப்படியே இருக்கு, எதனால இந்த மாதிரி இருக்கு அப்படி நான் ஆல்ரெடி ரொம்ப யோசிப்பேன். அதுல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யோசிக்கும் போது அதுக்கு இன்னும் பதிலே கிடைக்காது. இது எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படிதான் இருக்கும், மாறாது. இப்பதாங்க எனக்கு ஞாபகம் வருது, காலையில தான் அக்காவை போட்டு பக்காவா செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அக்காவை பக்காவா செஞ்சுட்டு இருக்காங்களே போட்டு. நீங்க யாரா புதுசா அடிக்கிறீங்க?
எதுவும் சொல்றதுக்கே இல்லைங்க. நம்ம என்னதான் நம்ம வந்து கத்தி கத்தி இல்ல 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 நம்மள ப்ரூஃப் பண்ண நம்மள டவுன் பண்றதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. கண்டுக்காமலே போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த பத்தி ஒரு 10 நாள் பேசுவாங்க, 20 நாள் பேசுவாங்க, 30வது நாள் வேற ஒரு விஷயம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்த மறந்துடுவாங்க. ஸோ அதை நம்மளே அதை வந்து ஞாபகம் வச்சு நம்மளே ஞாபகப்படுத்தி விட்டு அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு கொண்டு போறதுக்கு 10 நாளே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுறது தான். நம்மளே போயிட்டு அதுக்கு வேறு போட்டு நம்ம தோண்டி அது என்னன்னு பார்க்க கூடாது. போனா போட்டோன்னு விட்டுட்டோம்னா அது அப்படியே போயிடும். இதுக்கப்புறம் காலேஜ் சீஃப் கெஸ்டா போவீங்களா? ஆள விடுறா சாமி அந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டீங்களா? காலேஜ் சீஃப் கெஸ்டான்றது போவேன், எனக்கு பிடிச்சிதான் கூப்பிடுறாங்க. நான் எங்கேயுமே வந்து காசு வாங்கி போனா அது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பார்க்கல. பொண்ணுங்க தான் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்க சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வாங்கக்கா எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அங்கே போயுமே நான் வந்து கெஸ்ட்டாக போகிறேன் அப்படின்றதுலாம் எனக்கு அவங்களோட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு எனக்கு நிஜமாவே சொல்ல போனால் நிறைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்னால் கொஞ்ச நேரம் இப்போ இந்த மாதம் கூட என்னால் கொஞ்ச நேரம் ஒரு மாதம் ரெஸ்ட் விடலாம், இல்லை ஒரு வாரம் ரெஸ்ட் கூட என்னால் விட முடியாது. ஏன்னா நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து இஎம்ஐ காரெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் நிற்பான். ஸோ என்னால் ரெஸ்ட்டே என்னால் கொடுக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்ச நேரம் அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு அதே மாதிரி காலேஜ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து காலேஜ் லெக்சரர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் ரீசனுக்காக எனக்கு தடைப்பட்டு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள காலேஜ் போகிறோம் அப்படின்னும் போது எனக்கு பேக் டு காலேஜ் மாதிரி கொண்டு போகுது. அவங்களோட போயிட்டு நான் டான்ஸ் ஆடுறதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நான் என்ஜாய் பண்ணுவேன், அவ்வளவுதான். மற்றபடி இவ யாருடா இவளை கெஸ்டா கூப்பிடுறீங்க, இவளை இது பண்றீங்க அப்படின்னும் போது எனக்கு அப்பயுமே அவங்க காலையில ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், எனக்கு அது அஃபெக்ட்லாம் ஆகல. சரி ஓகே போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க உங்களுக்கு ஒரு கோணல் ஒரு இதுல தோணும் என்னை பத்தி, இன்னொருத்தவங்களுக்கு என்னை பத்தி ஒன்று தோணும். அதுக்காக நீங்க போட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட போறது இல்லை. நிஜமாவே நான் கெஸ்டான்னு அவங்கள போயிட்டு நீங்க ரீல்ஸ் தான் பண்ணணும். நான் இது வரைக்குமே நேத்து கூட அந்த ஒரு வீடியோ காலைல பார்த்தேன்னு சொன்னீங்களே. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, படிங்க. இன்ன வரைக்குமே நான் எங்கே போனாலுமே எடுத்தோன்னே என்ன 1 மில்லியனா அவ்வளோ பெரிய ஆளாக கேட்க போகிறது இல்லை. நீ பிகாம் நீ என்ன படிச்சிருக்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே போனாலும் நீ என்ன படிச்சிருக்கன்னு தான் என்னை கேட்க போகிறாங்க. அதனால் நான் எங்கே போனாலும் என்ன சொல்வேன், படிங்க. படித்து முடிச்சுட்டு ப்ரொஃபஷனையும் பாருங்கள், பேஷனையும் பாருங்கள். அப்படி தான் நான் சொல்வேன். இப்போ எனக்குமே வந்து டைம் இருக்குது. இப்போ வீட்டில் இன்னொரு பர்சன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இப்போ கூட நான் வந்து அடுத்து படிக்கிறதுக்கு நான் ரெடியாக போயிடுவேன். எனக்கு எல்எல்பிலாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு இருக்கிற வாய்க்கு நீ எல்எல்பிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமா சத்தியமா படிக்கலாங்க. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நம்ம கிட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இப்போ உங்களுக்கு வருவாங்க. கண்டிப்பா. ஸோ அதனால நான் எங்கேயுமே போயிட்டு நான் அது சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே போயிட்டு நான் வந்து ரீல்ஸ் மட்டும் நான் அங்கே போயிட்டு நான் அதான் சொல்கிறேன், ரீல்ஸ் எல்லாம் நோண்டாதீங்க, இது ஃபியூச்சரே கிடையாது. ஏன்னா நான் அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ரீசனுக்காக அந்த காலேஜ் டேஸே மிஸ் பண்ணிட்டேன். நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ்லாம் போகும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும், கல்ச்சுரல்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்தந்த லைஃப்பில் அது கிடைக்கும் போது தான் அதெல்லாம் ரொம்ப வந்து ப்ரீஷியஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போவுமே போயிட்டு நான் போயிட்டு ஆடிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுறது வேணா. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் இன்ஸ்டாகிராம்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கே தெரியும். நான் போயிட்டு மைக்ல இதை மட்டும் நான் பேசுற வீடியோ போட்டேன்னா அது இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்காது. ஸ்கிப் பண்ணிட்டு எவனுமே இப்போ என்ன வீடியோ போட்டிருக்கவே மாட்டாங்க, கரெக்டுங்களா? நான் அதனால அதை யூடியூப்ல போடுவேன். நான் அங்கே போயிட்டு கூட நான் உங்களுக்கு அதுதான் நான் சொல்லுவேன், படிங்க, படிப்பு தான் முக்கியம். படிப்பு இல்லைன்னா இன்னைக்கு நான் யாருமே நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க. அதுவும் உமன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பு தான். நம்மளுக்கு ஒரு எழுத்து கூட்டி படிக்க தெரியலனாலும் அந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எங்க இருந்தாலும் கை கொடுக்கும் அப்படின்றது தான் நான் எங்க போனாலுமே சொல்லுவேன். கல்ச்சுரல்ஸே பார்த்தது இல்லை, ஆனால் கல்ச்சுரல்ஸ்க்கு இப்போ நம்ம கெஸ்ட்டாக போகிறோம் அப்படிங்கும்போது கெத்தாக இருக்கா? இல்லைங்க, கெஸ்ட் இல்லை. அப்புறமா கால் மேல கால் போடுங்க, கெத்தா ஃபீல் பண்ணுங்க. இப்போ நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் வேற அடிப்பாங்க. இப்போ நான் கெஸ்ட்ன்றது நான் இன்னமும் கெஸ்டா நான் நிஜமாவே சொல்றேன். நான் கெஸ்டா நான் நினைச்சு நான் இப்படிதான் அப்படிதான் நான் போனதே கிடையாது, சத்தியமா. என் கூட இருக்கவங்களுக்கு நான் இன்னமும் ப்ரொமோஷனுக்கு யாருன்னா எனக்கு கால் பண்ணா கூட நான் உங்ககிட்ட ஒரு ப்ரொமோஷனுக்கு பேமெண்ட் பேசுறதுக்கு கூட நீங்களே சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து கேட்கறதுக்கு கூட நான் தயங்குவேன். நிறைய பேர் 1 மில்லியன் வச்சிருக்கா, செம்மையா சம்பாதிப்பா அப்படின்ற மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு. நீங்க வேறங்க. எப்பாவது அப்பாவை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம லோவா இருக்கும்போது அப்பா நம்ம
நம்ம கூட இருந்திருந்தாருன்னா ஒரு ஒரு சப்போர்ட்டா ஒரு ஸ்ட்ரென்த்தா நம்ம இருந்திருக்கோம்ல. அப்பா பார்த்து நிறைய பேர் பயப்பட்டிருப்பாங்கல்ல, நம்மள ஈஸியா வந்து டார்கெட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு சின்ன வயசுல எல்லாம் அவ்வளோ தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து அம்மா கொடுத்தது இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலுமே எங்கள் அம்மா வந்து ஒரு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு எல்லா மாதிரியும் என் கூட இருந்துட்டாங்க. பட் இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. எதனா ஒரு சுச்சுவேஷன்ல நான் யோசிக்கிறது என்னன்னா, யாருன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணும்போது எதனா நடக்கும்போது எங்க அப்பா வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, உங்க அப்பா செம்ம தைரியம், நீ அதே மாதிரி தான் நீ வந்திருக்கன்ட்டு. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன், எங்க அப்பா இருந்தா இவனுங்களாம் யாருடா நம்ம கிட்ட எதுக்கு வர போறானுங்க, ஒரு பயம் இருந்திருக்கும்ல. ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒருத்தர் அப்பான்னு இருக்கிறாரு அப்படின்னும் போது கம்பல்சரி பயம் இருக்கும். எங்க ஊருக்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, அவங்க அப்பாலாம் இப்படி இந்த மாதிரி இவ்வளோ பண்ணியிருக்காரு, இந்த மாதிரிலாம். எங்க அப்பானாலே கெத்து. இன்ன வரைக்குமே எங்க வீட்டு சைடில் யார்கிட்ட கேட்டாலும் எங்க அப்பானா கெத்து, அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய நாள் வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன், எங்க அப்பா ஃபேஸ் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே, நான் நேரில் பார்த்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ எனக்கு ஃபோட்டோ தான், எனக்கு அதுவுமே ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் மாட்டி வச்சிருப்பேன். நானும் எங்க அப்பாவும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் வீட்டில் வந்து நான் மாட்டி வச்சிருக்கேன். ஸோ நிறைய டைம் வந்து நான் நினைப்பேன், ஸோ எங்கள் அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்கள் அப்பா இருந்திருந்தா ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோட ஆசை என்னன்னா, எங்கள் அக்கா வந்து ஐஏஎஸும் நான் ஐபிஎஸும் ஆகணும் அப்படின்றது எங்கள் அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ எங்கள் அம்மாக்குமே லைஃப்பில் வந்து எங்கள் அம்மா நிறைய நாள் நினச்சி அழுத காலெல்லாம் உண்டு. எனக்கே வந்து அப்பா இல்லைன்னு யோசிக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னும் அது ஃபீல் நிறைய கொடுக்கும். அதுக்காகவே நான் அவ்வளோவா காமிச்சிக்க மாட்டேன். ஃபீல் ஆகும் தான், ஆகாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும், நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம், அந்த டைம்லலாம் எல்லாத்துக்குமே அப்பாங்க வரும்போது நம்மளுக்காக நம்ம அம்மா ஓடி ஓடி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஃபீல் எல்லாமே வந்து மறந்துடும். எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே அப்பா உங்களை கைவிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். அவரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே உங்க கூட இருந்துட்டே இருக்கு. திரும்ப உங்களோட லைஃப்பை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முக்கியமான சப்போர்ட் அப்பாவோட பிளெஸிங் நினைக்கிறேன். எப்போது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, உணர்ந்திருக்கீங்களா அப்பா இன்னும் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்? எனக்கு நிறைய டைம் வந்து நான் இன்னமும் எனக்கு பிரச்சனை நடக்குதுன்னா எங்கள் அப்பா கிட்ட போய் அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாளே அந்த விஷயம் எனக்கு சார்ட் அவுட் ஆகிடும். இப்போ ஏதோ ஒரு பர்சன் என்கிட்ட ஏதோ ஒரு இதுக்காக வருதுன்னா எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், என்னை இப்படி விட்டுட்டு போய் தவிக்க வைக்கிறல, ஏன்பா இப்படி இருக்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அவரை போய் நான் திட்ட தான் செய்வேன். பட் மறுநாளே எனக்கு அந்த விஷயத்துலேருந்து ஒரு ஒரு சால்வ் ஆன மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ நிறைய டைம் வந்து எனக்கு எங்கள் அப்பா இங்கே தான் இருக்கிறாரு, எங்களை சுற்றி தான் இருக்கிறாரு அப்படின்றது இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் வேணுன்னா எனக்கு அடுத்த நிமிஷமே அது கிடச்சிடும். ஸோ இன்னமும் இருக்கிறாரு. மேபி அப்பா இப்போ உங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எங்கள் அப்பா கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தோம், பட் நான் வந்து அப்பயும் நான் விடலைப்பா, நான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் நல்லபடியாக நான் வந்துட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய நாள் வந்து நிறைய பார்க்கறதுக்கு வேணா எல்லாருக்குமே அப்படிதான், நார்மலாக ஒருத்தவங்களை பார்க்கும் போது எதுவுமே தெரியாது, பட் உங்கள் லைஃப்பில் நடக்கும் போது தான் அந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அப்பா இருந்திருந்தாருன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது, அப்பா இருந்திருந்தாருன்னா இப்படி இருக்காதுன்னு அது எல்லாத்தையுமே சொல்லி அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அழுதுருவேன். இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, ஆனாலும் நான் விட்டுருல, நான் உன்ன மாதிரி வந்துட்டேன் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுமே எல்லா லாங்குவேஜஸ்மே எங்கள் அப்பா பேசுவாரா, இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திலேருந்து எல்லாமே. ஸோ அவர் மெக்கானிக் தான். ட்ரிங்க்ஸ்னால தான் அவர் வந்து அவரோட லைஃபே போச்சு. ஸோ அப்பயுமே அம்மா வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள், இருந்த நகையெல்லாம் ஒரு 30-40 சவரன் நகையெல்லாம் விற்று அவரை காப்பாற்றிடணும். சும்மா வச்சு அவருக்கு முடியலன்னா கூட அப்பான்னு ஒருத்தர் இருந்துட்டாருனாலே அது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதில் எங்கள் அம்மா அவர் இருந்தாலே போதும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பட் அவருக்கு அவ்வளோதான், அதுதான் எழுதி வச்சிருக்குன்னும் போது அவர் இறந்துட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா கிட்ட நான் அதுதான் சொல்லுவேன், நான் என்னதான் இருந்தாலும் நான் விடலை, நான் வந்து காமிச்சிட்டேன், இன்னமும் வரணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு 10% தான் நான் வந்திருக்கேன், இன்னும் கண்டிப்பாக வந்து இன்னும் 90% என்னோட கோல்ஸ் அப்படியே இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து காமிக்கணும்.